வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ சுதாகர் தான் கொண்டிருக்காருன்னு தெரிய வருது. பாக்கியா நீ சும்மா இருப்பாங்களா? ஆதாரங்க எல்லாத்தையுமே திரட்டி சுதாகரை பிடிச்சு ஜெயில போட்டு கோப்பைய காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாங்க. இத பத்தி டீடைலா இந்த எபிசோட ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த பின்னாடி தான் இவங்களுக்கே தெரிய வருது இது எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான். நிதேஷ போட்டு தள்ளினது சுதாகர் தான் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அப்புறம் பாக்கியா சொல்றாங்க, அப்பனா இன்னைக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஏற்கனவே சுதாகர் பிளான் பண்ணி நிதிஷும் இங்க வர சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் சுதாகரா ஒரு ஆளு வந்து உள்ள போயிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் வெளியவே வந்தாங்க. ஆனா வந்த பின்னாடி ரொம்ப டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அப்ப அவர் தான் போட்டு தள்ளி இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்களாமா? இனியா வர்றதுக்கு முன்னாடியே அவர் போய் பக்கத்துல இருக்க கடையில போய் நிறுத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இனியாவும் நீங்களும் வந்துட்டு போன பின்னாடி மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இனியாவை மாட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டு தான் இது எல்லாமே செஞ்சிருக்காங்க, நல்லாவே தெரியுதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா, இத சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கிய சொன்னோடனே ஆகாஷ் சொல்ற, ஆண்டி இதெல்லாமே அவரை பிளான் பண்ணி பண்ணது உண்மைதான். இனியாவை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, கரெக்டா இங்க வந்த உடனே இனியாவுக்கு கால் பண்ணிருக்காரு 10:30 மணிக்கு. இனியாவை இங்க வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதேஷ போட்டு தள்ளிருக்காங்க. ஆண்டி சரி இதை போலீஸ் உடனே கொடுத்துடலாமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அதுக்கு ஆகாஷ் சொல்றாரு, அண்ணா நீ என்னதான் சொன்னாலும் போலீஸ் கிட்ட கொடுத்தேனாலும் போலீஸ் இதை வாங்க மாட்டாங்க. போலீஸ் அவங்களோட கையால தான் இருப்பாங்கன்னா, அதனால இப்ப கொடுக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட கேக்குறாங்க. உனக்கு அங்க இருந்த வரைக்கும் நீ என்னென்ன கேதர் பண்ணியோ அது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இனியாவும் அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் நிதிஷ் கிட்ட சண்டை போட்டுட்டு வர்ற வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இனியா நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. நிதிஷ் அவங்க அம்மா அப்பா 3 பேர் பேசிட்டு இருந்ததை நீ மாடியில நின்று கேட்டுட்டு இருந்தேல? ஆமாமா, அந்த ஸ்டெப்ஸ்ல நின்று கேட்டுட்டு இருந்தேன். அத கொஞ்சம் திருப்பி சொல்றியா இனியா? சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சுதாகர் இருக்காருல, அவரை நிதிஷ திட்டிட்டு இருந்தாரு. கூடவே நிதிஷோட அம்மாவும் இருந்தாங்க. சுதாகர் என்ன சொன்னார்னா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? நான் வாட்டுல நான் சந்தோஷமா இருந்தேன், நீயும் அம்மாவும் என் வாழ்க்கையில வந்த பின்னாடிதான் என் சந்தோஷமே போச்சுன்னு சொன்னாருமா. இல்ல இனியா, இதுக்கு அடுத்தது அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஓகேமா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் என் பையனும் உங்களுக்கு வந்தது பெரிய இதா போச்சோ? நானும் என் பையனும் மட்டுமா உங்ககிட்ட வந்தோம்? சொத்து பூரால உங்களுக்கு வந்தது, அதனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய ஆளானீங்கன்னு சொன்னாங்கம்மா. இதுல என்னமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு செலியன். இதுல தாண்டா விஷயமே இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்களா? என்ன சொல்றேன்னு புரியலையே. நானும் நிதிஷும் வந்த பின்னாடின்னு சொன்னாங்க. அப்போ நிதிஷ் சுதாகரோட பையன் இல்லையோ? அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்ப எழில் சொல்றாருமா, நீ சொல்றது கரெக்ட் தான்மா, அத முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ சொன்ன மாதிரி நிதிஷோட அம்மா என்ன சொன்னாங்க? நானும் என் பையனும் வந்த பின்னாடிதான் சொன்னாங்க. நீ சொல்றது கரெக்டா தான் இருக்குமா? ஒருவேளை நிதிஷுக்கு வேற அப்பாவோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஒண்ணு, நிதிஷோட அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி நிதிஷ் பிறந்த பின்னாடி அந்த ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரோ? இல்ல நிதிஷோட அம்மா யாரு கூடய பழக்கம் ஏற்பட்டு கர்ப்பமா இருக்கிறது அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு சுதாகரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு டைரக்டர்ங்கிறத சூப்பரா நிரூபிச்சுட்டா அப்படின்னு சொல்றாரு செலியன். எந்த நேரத்துல எதாவது சொல்றதுனா இதே இல்லையா, பேசாம இருடா. இல்லடா எழில், நீ சொல்றது 100% கரெக்டா தான் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. நிதிஷோட சேர்ந்து அவங்க வைஃப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும் சுதாகர். இல்லைன்னா நிதிஷ் வயித்துல இருக்கிறப்பயே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடந்திருக்கணும். ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷோட அப்பா சுதாகர் தான் அப்படின்னு தெரியுது. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வச்சுதான் நம்ம கோர்ட்ல மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு செலியன். அதுக்கு ஆகாஷ் சொல்றாரு, ஆமாண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் தான். போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொன்னோம்னாலும் இந்த போலீஸ் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிதிஷோட அப்பாவே நிதிஷ கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அப்படியே முடிச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் அங்கிள் தான் மாட்டுவாரு. அதனால வேண்டாம், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது, அது மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறாரு ஆகாஷ். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, நிதிஷோட வீட்டுல போய் சர்ச் பண்ணோம்னா எப்படியும் தெரியும். ஆனா இன்னைக்கு நைட்டே நம்ம 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போறோம், அங்க இருக்க ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்றோம், சரியானா அப்படின்னு ஆகாஷ் சொன்னோன்னே, வேணாண்டா இது பெரிய அஃபென்ஸ்டா அப்படின்னு செலியன்னு சொல்றாங்க. ஆனா அஃபென்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அங்கிளையும் காப்பாற்ற முடியாது, இனியாவையும் காப்பாற்ற முடியாது. தப்பு பண்ணவன் உங்க வெளியே சந்தோஷமா இருப்பானாமா, தப்பு பண்ணாதவங்க எதுக்குன்னா நம்ம மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கணும், இந்த ரிஸ்க் எடுக்கிறது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லும் போது எழில் சொல்றாரு, ஆமாடா செலியா, ஆகாஷ் சொல்றது 100க்கு 100 உண்மை. தப்பு பண்ணாத அப்பா எதுக்கு மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கணும், தண்டனை அனுபவிக்கணும், அந்த சுதாகர் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கான வேலையை நம்ம இன்னைக்கு நைட்டே செஞ்சிடலாம். ஆகாஷ் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்டா. 3 பேரும் அங்க போறோம், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே பாக்கியா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். சுதாகர் கல்யாணம் பண்ணும்போது
பண்ணும்போது ஏற்கனவே நிதிஷ் பிறந்திருந்தானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்ல சுதாகர் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் கல்யாணம் பண்றாரு, நிதிஷ் கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ வயித்துல நிதிஷ் இருந்திருக்கணும். அப்பதான் சுதாகர் கல்யாணம் பண்ணிருப்பாரு நிதிஷோட அம்மாவை. அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா சுதாகருக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு, நிதிஷ் எப்ப பிறந்தான் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் ஏதாச்சும் ஒண்ணு உண்மையா தான் இருக்கும் இனியா சொல்றத பார்த்தா. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே பாதி வேலை தீர்ந்து போச்சுடா. ஆக்கா சொல்றாரு, அண்ணே ஆன்டி சொல்றது சூப்பரான ஐடியா, இதை முதல்ல நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். இதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கும் கூட போக வேண்டியது இல்ல அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான், ஆனா நம்ம இது எப்படிமா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லின்னு சொன்னோன்னே அதுக்கு எழில் சொல்றாரு, அதுக்கு தாண்டா நம்ம இருக்கோம், கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நிதிஷோட அம்மா வீட்டு சொந்தக்காரங்க யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சுதாகரோட சொந்தக்காரங்க யார் யாருன்னு முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஆகாஷ் நீ என்ன பண்றேன்னா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் என்ன பண்றாருன்னா ஆகாஷ்க்கு போன்ல பணத்தை போட்டு விடுறாரு. ஏன்னா எனக்கு பணம் போட்டு விடுறீங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாண்ணே, இருக்குதுடா என்னன்னு சொல்லுங்க, அந்த வேலையை நானே முடிச்சிடறேன். இல்லடா இது ₹1 ₹2 விஷயம் இல்ல, நான் இப்போ உனக்கு 10,000 அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நீ என்ன பண்ற தெரியுமா, சுதாகருக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு முதல்ல கணக்கு போடு, எத்தனை ரெஸ்டாரண்ட் இருக்கோ அத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு விடு. அந்த எவன் பணத்தாசை புடிச்சவன் முதல்ல கண்டுபிடி, அவனை புடிச்சு சுதாகரோட விஷயத்தெல்லாம் கறந்துட்டு வர சொல்லு. ஆனா இதெல்லாம் நடக்குமாண்ணா, அதுவும் உடனே இதெல்லாம் செய்ய முடியுமா? டேய் முடியும்டா கண்டிப்பா. சுதாகர் எப்படி தன்னோட பணபலத்தை வச்சு கொலைய மறைச்சாரோ அதே மாதிரி அதே பணபலத்தை வச்சு கொலைய நம்ம கண்டுபிடிக்க போறோம். சிம்பிள்டா, நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, நம்ம நேர்மையா தான் போறோம். நான் சொல்றேன்லடா நிசா இது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா அப்படின்னு எழில் சொல்றாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அதை பார்த்துட்டு பாக்கிய சொல்றாங்க, எழில் இதெல்லாம் நடக்குமாடா, இது உடனே நடக்காதேம்மா, பரவாயில்லம்மா, ஒரு 2-3 டேஸ்ல இதை கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். அதே மாதிரி ஆகாஷ் என்ன பண்றாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சுதாகரோட ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஆளுகளை அனுப்புறாங்க. அதுல எவனாச்சும் ஒருத்தன் காசுக்கு ஆசைப்பட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க தேடும் போது சுதாகரோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆள் சிக்கிறாரு. உடனே ஆகாஷோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு ஆகாஷ்க்கு. ஆகாஷ் இப்போ பாக்கிய வீட்டுல தான் இருக்காங்க, வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, ஆனா என் ஃப்ரெண்டு தானே போன் பண்றான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. டேய் ஸ்பீக்கர்ல போடுறா அப்படின்னு எழில் சொல்றாரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டி முதல் கொண்டு அங்கதான் இருக்காங்க. ஸ்பீக்கர்ல போட்டு என்னடா ஆச்சு தினேஷ் அப்படின்னு கேட்கும் போது, டேய் ஒரு ஆள் இருக்காருடா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும் போது எழில் சொல்றாரு, எவ்வளவு பணம் ஆனாலும் சரி உண்மையை வாங்கிருடா அப்படின்னு சொல்லவும், சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த ஆள் இல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்ட ஆளே இல்ல, அவர் சுதாகர் மேல செம்ம காண்டுல இருக்காரு, சுதாகரை எப்ப பழி வாங்கலான்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு, அவனை புடிச்சோம்னா என்ன வேணாலும் செய்வான், அவனை வேணா நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா நீ அங்கேயே இப்பவே நாங்க வந்துடும்னு சொல்லிட்டு எழில், செலியன், பாக்கியா, ஆகாஷ் இவங்க 4 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. தினேஷ் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் கேக்குறாரு எங்கடா அந்த ஆளு அப்படிங்கும், உள்ளுக்குள்ளதான் இருக்காரு, வேற யாரும் இல்ல, இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் தான் அவரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு வெளியே போறதுக்காக வரப்போறாரு, அப்போ அவரை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த மேனேஜரும் வெளியே வராரு. அவர் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போறாரு. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஒரு இடத்துல நிறுத்தி இறங்கி போறாரு. நம்ம பாக்கியோட டீம் இருக்காங்கல்ல போய் சுத்தி வளைச்சிடுறாங்க. யாரு நீங்க, எதுக்காக என்ன சுத்தி வளைச்சிருக்கீங்க அப்படின்னு மேனேஜர் கேக்குறாரு. சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், தயவு செய்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும்ல இனியா விஷயத்துல மாட்டிட்டு முழிக்கிறது ஏன் அப்பா தான், தயவு செய்து அவர் வெளியே கொண்டு வரணும், ஏன்னா ஏன் அப்பா அந்த கொலையை பண்ணவே இல்லை, இந்த செஞ்சது பூரா சுதாகர் தான், அதனாலதான் உங்ககிட்ட சில பல விஷயங்களை கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சுதாகர்னு பேரை சொன்னோன்னே மேனேஜர் என்ன உதவினாலும் நான் பண்றேன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷமாயிடுது. சார் இங்க நின்னு பேச வேண்டாம், தனியா வேற எங்கேயாச்சும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நீங்க நேரா எங்க வீட்டுக்கும் வேணாம் உங்க வீட்டுக்கும் வேணாம், என் ஃப்ரெண்டோட வீடு ஒரு பக்கம் இருக்கு, அங்க நீங்க வந்துருங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்றாங்க. சரின்ட்டு இவங்களும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே மேனேஜர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எழில், செலியன், பாக்கியா எல்லாம் வந்த பின்னாடி மேனேஜர் கேக்குறாரு, இப்ப சொல்லுங்க உங்களுக்கு அந்த சுதாகரை பத்தி என்ன விஷயம்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன், அந்த சுதாகரை மாட்டி விடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க, பணத்தால எது வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிற ஆளு அவருக்கு எதிராக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, சார் நீங்க சொல்றத பார்த்தாவே நீங்க அவர்னால உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு போல இருக்கு அப்படிங்கும். அம்மா பெரிய பாதிப்புமா, அதை சொல்றதுக்கு நான் விரும்பல, விட்டுருங்க, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் அதை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே செலியன் கேக்குறாரு, சார் சுதாகரோட சொந்தக்காரங்களா யாரு, சுதாகர் எப்படி அவங்க ஒய்ஃப கல்யாணம் பண்ணாங்க, அது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கவும், தெரியும் தம்பி, நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல சுதாகர் அவங்க ஒய்ஃப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எல்லா டீடைல்ஸுமே எனக்கு தெரியும் தம்பி, சுதாகரோட அப்பாவோட விசுவாசிப்பா நானு, பாவம் அவங்க அப்பா இந்த பொண்ணுனாலதான் அவர் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க சார் எனக்கு புரியல அப்படிங்கும். இது சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு தெரியல, ஆனா இந்த விஷயம் யாருக்குமே இது வரைக்குமே தெரியாது
தெரியாது. இந்த உலகத்துக்கே தெரியாத அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் நடந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும் தம்பி. அத நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சுதாகர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சுதாகரோட வைஃப் சந்திரிகா வேற ஒருத்தர் மூலமா கர்ப்பமா இருந்தாங்க. அந்த விஷயம் அவங்க அப்பாவோட காதுக்கு எட்டுச்சு. அவங்க அப்பா பயங்கர அதிர்ச்சியானாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரிகாவோட அப்பா அம்மா, அதாவது என்னோட முதலாளி அம்மாவும் முதலாளியும் ரொம்ப கலங்கி போய் இருந்தாங்க. அப்பதாங்க இந்த சுதாகர் என்றானா. அவன் ஒரு நல்ல பாம்பு மாறிங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்காக தான் அவன் வேலைக்கு வந்து சேர்ந்தான். அவ இருக்கிற நல்ல நடத்தைய பார்த்துட்டு சந்திரிகாவை சுதாகருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணாரு முதலாளி. எங்க முதலாளி என்ன ஒரு வீட்டுல ஒரு ஆளா தாங்க நினைச்சாங்க. அதனாலதான் இந்த உண்மையை முதலாளி என்கிட்ட சொன்னாரு. சந்திரிகா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சுதாகர் கிட்ட சொல்லி சுதாகரவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி எங்க முதலாளி முடிவு பண்ணி சுதாகரை கூப்பிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி சந்திரிகா கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அத பத்திலாம் சுதாகர் எதுவுமே கவலைப்படல. அந்த குழந்தையையும் சந்திரிகாவையும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் என்ன சொன்னார் தெரியுங்களா? இது எல்லாமே முதலாளி உங்களுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அத நானும் நம்பினேன். எங்க முதலாளி அம்மா எல்லாருமே நம்பினாங்க. சுதாகருக்கு சந்திரிகாவை கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. சுதாகருக்கு சந்திரிகாவை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்திலேயே எங்க முதலாளியும் முதலாளி அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நாங்க முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிஜமானே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனாலதான் இறந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை எல்லாத்தையுமே செஞ்சது இந்த சுதாகர் தான் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அப்பவே நான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனை எதிர்த்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனாலதாங்க நான் அமைதியா இருந்தேன். இப்பதாங்க ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு அந்த சுதாகரை மாட்டி விடுறதுக்கு. அதனாலதான் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேனே. சந்திரிகா மேடம் சுதாகரை கல்யாணம் பண்ணும்போது 5 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியாது. சுதாகர் கல்யாணம் பண்ணி 4 மாசம் 4.5 மாசத்துல நிதிஷ் பிறந்தாங்க. இத வச்சு நீங்க ஏதாச்சும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செலியன் சொல்றாருமா, இந்த ஒரு விஷயம் போதும், இதை வச்சு நம்ம கேஸ உடைச்சிடலாம்லன்னு செலியன் சொல்லும் போது எழில் சொல்றாரு, இல்லடா அப்படி பண்ண முடியாது. ஏன்? இவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்திரிகா கர்ப்பமானதுக்கு காரணமே சுதாகர் தான், அதனாலதான் சுதாகரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்திட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இதுக்கு ஒரே வழி டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும்தான். அவங்க ஊர் பழக்கப்படி நிதிஷோட பாடியை எரிக்காம புதைச்சிருக்காங்கம்மா. இதை வச்சே நம்ம ஒரு கேஸ போட்டு சுதாகரோட குழந்தை நிதிஷ் இல்ல அப்படிங்கறது ஒரு கேஸ போடலாம். அந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது சந்திரிகாவுக்கும் சுதாகருக்கும் பிறந்த குழந்தை நிதிஷ் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எழில் சொல்றாரு. அப்போ அந்த மேனேஜர் சொல்றாரு, தம்பி இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. சுதாகரோட குழந்தை நிதிஷ் இல்ல, ஆனா சுதாகருக்கு இன்னொரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு பாக்கிய கேட்கும் போது, ஆமாமா, சுதாகர் சந்திரிகாவுக்கு தெரியாம ஒரு அஃபேர்ல இருக்காரு, அதுல ஒரு பையன் பிறந்தான், அவனும் இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே போட்டு உடைச்சிங்க பாருங்க சார். சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இது ஒண்ணு போதும் வச்சு புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். என்னடா எழில் சொல்றா? ஆமாமா, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு நிதிஷ கொல்றதுக்கான மோட்டிவேஷன் என்னன்னு. ஆகாஷ் கேக்குறாரு, ஆனா என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா ஆகாஷ், சுதாகருக்கு அப்புறம் சொத்து பூரா நிதிஷ்க்கு தான் போய் சேர போகுது. அதனாலதான் நிதிஷ போட்டு தள்ளிட்டோம்னா இப்போ வாரிசுங்கிறது யாருமே இல்ல. சுதாகர் சும்மா இருப்பாரா? அடுத்தது சந்திரிகாவையும் போட்டு தள்ளிட்டு அவரோட குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அவரோட பையன் இருக்கான்ல அவனுக்கு சொத்து பூரா வர்றதுக்கு தான் இந்த பிளான் எல்லாம் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு. எழிலு, நீ சொல்றது கரெக்டுடா, அதான் இருக்கும். விடக்கூடாது எழிலு, விடக்கூடாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா அந்த சுதாகர் தண்டனை அனுபவிச்சாகணும். மேனேஜர் சார் ரொம்ப நன்றி இதெல்லாம் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லவும், மேடம் என்ன விஷயம்னாலும் சரி, இந்த சுதாகர் விஷயத்துல உங்களுக்கு எப்பயுமே நான் உன் பக்கபலமா இருப்பேன். எங்க வேணாலும் நான் வந்து இதை சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். எழில் சொல்றாரு, சார் இந்த விஷயம் நம்ம பேசுனது யாருக்குமே தெரிய வேண்டாம் சார். சுதாகர் ரெஸ்டாரண்ட்ல நீங்க எப்பயும் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க. யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. நாங்க சொல்ற அன்னைக்கு நீங்க வந்து பேசினா போதும் சார். நீங்க கண்டிப்பா கோர்ட்ல உங்க வாக்குமூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. கண்டிப்பா வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செலியன், எழில், பாக்கியா, ஆகாஷ் 4 பேரும் வெளியே வர்றாங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. முதல்ல ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும், இந்த விஷயத்தை பூரா சொல்லி சுதாகர் மேல கேச போடணும் அப்படின்னு சொல்றாரு செலியன். ஆகாஷ் சொல்றாரு, சுதாகர் சும்மா சாமானியப்பட்ட ஆள் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டு இது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா சுதாகர் அவர் பண பலத்தை வச்சு ரிப்போர்ட்டவே மாத்துறதுக்கும் தயங்கவே மாட்டாரு. அதனால நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. அண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நிதிஷோட பிளட் குரூப் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிதிஷோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மா அப்பாவோட பிளட் குரூப் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பிளட் குரூப் ஆகாஷ்க்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா அந்த பிளட் குரூப்க்கு சாதகமான ஒரு பிளட் குரூப் தான் வரும். அப்படி இல்லைனாவே நிதிஷ் சுதாகருக்கு பிறந்த பையன் இல்ல அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட்
தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கோர்ட்ல நம்ம காமிச்சிட்டோம்னா கண்டிப்பா சுதாகர்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி செஞ்சா சூப்பரா இருக்கும்ண்ணே, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லவும், டே சூப்பர் ஐடியாடா, உடனே இரு நான் இனியாக்கு கால் பண்றேன்ட்டு எழில் இனியாக்கு கால் பண்றாங்க. ஆனா சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க இனியா. மேனேஜர் சொன்ன விஷயத்த பூரா இனியா கிட்ட சொல்றாரு எழில். அதிர்ச்சி ஆயிடுறாங்க இனியா. இங்க பாரு இனியா, இப்போ நான் சொல்றதா ரொம்ப முக்கியமானது. உனக்கு நிதிஷோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட பிளட் குரூப்ப சொல்றாங்க. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் போன் எடுத்து, சொல்லுங்க எழில் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் சார், இந்த சுதாகரோட பிளட் குரூப்பும் சந்திரிகாவோட பிளட் குரூப்பும் எனக்கு வேணும், என்ன குரூப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்சூரன்ஸுக்கு வருஷத்துக்கு கட்டுவோம்ல, அப்ப வந்து என்ன பிளட் குரூப்னு சொல்லி அதுல எழுதி கொடுக்கணும், அதான டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன்ட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேனேஜர் கால் பண்ணி, சார் சந்திரிகாவோட பிளட் குரூப்பும் சுதாகரோட பிளட் குரூப்பையும் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இது ஏதாச்சும் ஒரு லேப்ல கொடுத்து நம்ம செக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு இந்த ஃப்ரெண்டுக்கு ஆகாஷ் கால் பண்றாரு. சுதாகரோட பிளட் குரூப்பையும் சொல்லி சந்திரிகா பிளட் குரூப்பையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதிஷோட பிளட் குரூப்பையும் சொல்லி, இந்த 2 பிளட் குரூப்போட காம்பினேஷன்ல வந்ததுதான் நிதிஷோட பிளட் குரூப்பான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. பார்த்து என்ன தம்பி சொல்றது, நான் வாயிலே சொல்லுவேன், இந்த 2 பிளட் குரூப் சொன்னேன்ல, அந்த 2 பிளட் குரூப்புமே இந்த பையனுக்கு சேரல அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா சுதாகர் சந்திரிகாவுக்கு பிறந்த பையன் நிதிஷ் இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. வாவ் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு இத ஒரு எவிடன்ஸா, எனக்கு ப்ரூஃபா வேணும் சார், எனக்கு அத ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா கொடுத்துறேன், நீ சொல்றேலப்பா அவங்க அப்பா அம்மா பேரு அதுக்கப்புறம் அந்த பையனோட பேரையும் சொல்லி நான் எனக்கு ரிப்போர்ட்டாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆகாஷ் போன் கட் பண்ணிட்டு அப்புறம் மெசேஜ் பண்றாங்க. சுதாகர் பேரு, சந்திரிகா பேரு, நிதிஷ் பேரு, என்னென்ன பிளட் குரூப் அப்படிங்கறதெல்லாம் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஆகாஷ்க்கு ஒரு PDF வருது. அதுல சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் பிறந்த பையன் நிதிஷ் இல்ல அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த PDF எழிலுக்கும் செலியன் 2 பேத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுறாரு ஆகாஷ். இதை எடுத்துட்டு நேரா இவங்க 4 பேரும் வக்கீல் கிட்ட போறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. வக்கீல் பார்த்துட்டு, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம், ஆனா இந்த சுதாகர் பெரிய ஆளு, எப்படியாச்சு என்னை விட பெரிய ஒரு ஆளை தான் அவர் பிடிப்பாரு, அவர் எப்படியும் உடைச்சிருவாரு கேஸ, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஐடியா அப்படிங்கும் போது, சார் நீங்க சொல்றத பார்த்தா இந்த சந்திரிகா வேற ஒருத்தருக்கு மூலமா தான் கர்ப்பமாயிருக்காங்க, அந்த ஆளை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. அந்த ஆளை எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழம்பி போறாங்க. அப்பதான் செலியன் சொல்றாரு, ஏன் அந்த மேனேஜரை மறுபடியும் கூப்பிட்டு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், சூப்பர் ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மேனேஜரை கூப்பிட்டு கேட்கும் போது மேனேஜருக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு குழப்பத்துல வக்கீல் கிட்ட, சார் நாங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வெளியே மறுபடியும் வர்றாங்க. இளைஞருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. ஏமா எப்படி பண்ணா என்ன, இந்த CCTV ஃபுட்டேஜ் இருக்குதுல்ல, ஆமாண்டா, அதை வச்சு நம்ம சந்திரிகா கிட்டே நேரடியா பேசிடலாம். நிதிஷ் மேல உயிரா இருந்தாங்க சந்திரிகா, நிதிஷ் சாகிறதுக்கு சுதாகர் தான் காரணம்னு சொன்னோம்னா எப்படியாச்சும் சந்திரிகா நமக்கு சாதகமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா இளையில இந்த ஐடியா நமக்கு துணியாம போச்சே, அதுக்கு தான் டைரக்டர் புத்தி வேணுங்கிறதுமா, சரிடா வா வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திரிகா கிட்ட போய் பேசலாம்னு யோசனை பண்றாங்க. ஆனா சந்திரிகா கிட்ட போய் பேசணும்னா எப்படியும் தெரிஞ்சு போயிரும் சுதாகருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது உடனே மறுபடியும் மேனேஜர் கிட்ட கால் பண்ணி, சந்திரிகா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கண்டிப்பாமா நீங்க பேசலாம், நான் ஒரு ஐடியா பண்றேன். சந்திரிகா மேடம் நிதிஷ் இறந்த இடத்துக்கு போய் அவனுக்கு பூ வைக்கிறதுக்காக இன்னைக்கு மத்தியானம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா, அப்ப போங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சி நீங்க பேசிடலாம், அவங்க தனியா தான் இருப்பாங்க, சுதாகர் அப்ப போக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க மேனேஜர். சரி சார் நாங்க அங்க போய் பாத்துக்கிறோம்ட்டு பாக்கியா போனை கட் பண்ணிடுறாங்க. எழில் என்ன பண்றாருன்னா இனியாக்கு கால் பண்ணி, அந்த CCTV ஃபுட்டேஜ் வந்து லேப்ல இருக்குல்ல, அதை என்னோட போனுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. சரி என்னன்னு சொல்லி CCTV ஃபுட்டேஜ இனியா எழிலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த CCTV ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு நிதிஷ் கல்லறை இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திரிகா வர்றாங்க. நிதிஷ் கல்லறைக்கு ஃப்ளவர் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கார்ல ஏற போறாங்க. அப்ப இவங்க 4 பேரும் போய் சுத்தி வளைச்சிடுறாங்க. பயங்கர கோவத்துல இருக்காங்க சந்திரிகா. உங்க எல்லாத்தினாலதான் என் பையனோட வாழ்க்கையே போச்சு, என் பையனே போயிட்டேன், என் பையனோட வாழ்க்கையே போச்சு, என் பையன் இல்லைன்னா நான் எதுக்கு உயிரோட இருந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க பையனை நாங்க கொல்லல, நீங்க அப்படிதான் போய் சொல்லுவீங்க, உங்க பொண்ணுதான் கொன்னுட்டா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நாங்க கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்குங்க, உங்க பையனை கொன்னது வேற யாரும் இல்ல சுதாகர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது என் வீட்டுக்கார பத்தியே நீ தப்பா சொல்றியா அப்படின்னு பாக்கியாவை பயங்கரமா திட்டுறாங்க. எழில் சொல்றாரு, மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த CCTV ஃபுட்டேஜ எழில் சந்திரிகா கிட்ட அந்த CCTV ஃபுட்டேஜ்
ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மனுஷன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறதா நினைச்சேன். அவர் பையன் இல்லைல்ல, அதனாலதான் இதை பண்றாரு அப்படின்னு உடனே, மேடம் நீங்க சொல்றது உண்மைதான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை ஃபர்ஸ்ட் ஜெயில புடிச்சு போடணும், இல்லாட்டி என் கையிலே அவனை கொன்றுவேன் அப்படின்னு பயங்கர கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரிகா. அப்ப பாக்கியா சொல்றாங்க, ரொம்ப பொறுமையா இருக்கணும் மேடம். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். சுதாகர் கைதான் இப்போ ஓங்கி இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து ரொம்ப பக்குவமா தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க என் பையனை அவர் கொண்டிருக்காரு, நீ சும்மா விடுவனா அப்படிங்கும் போதே எழில் சொல்றாரு, சுதாகரை மாட்டி விடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. சுதாகரோட குழந்தை நிதிஷ் இல்லைங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா சொல்றாங்க, மேடம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் மேடம். ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அதை பத்தி நீங்க நினைக்காதீங்க. சுதாகரோட குழந்தை நிதிஷ் இல்லைன்னு நீங்க சொன்னாதான் மறுபடி ஃபர்தரா எதுவுமே மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம், சுதாகரோட அப்பா யாருன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். அந்த ஒரு ஆதாரம் இருந்தாவே போதும், நிதிஷ சுதாகர் தான் கொன்னாரு அப்படிங்கறத ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கிய சொல்றாங்க, மேடம் அவர் யாரு, என்ன ஏது, ஏன் அவரை விட்டு நீங்க பிரிஞ்சீங்க, இல்ல அவரு உங்களை விட்டுட்டு போயிட்டாரா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்க சொன்னாதான் நாங்க அடுத்த மூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்கிய சொல்றாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சொல்றாங்க, நானும் பீட்டர் 2 பேரும் உயிருக்குயிரா லவ் பண்ணோம். அவர் மூலமா நானும் கர்ப்பம் ஆனேன். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே போச்சுவோ, இந்த ஆதாரமும் போச்சா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிருது. ஆகாஷ் கேக்குறாரு, ஏன் மேடம் அந்த பீட்டரோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? தெரியும் அப்படின்னு சொல்லி பிளட் குரூப் சொன்னோன்னே, சார் இந்த பிளட் குரூப்பையும் மேடமோட பிளட் குரூப்பையும் வச்சு நிதிஷ் தான் இவங்களோட குழந்தைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருக்காரு எழில். எழில் அவன் முக்கியமான விஷயத்த சொல்றான், நீ என்னடா யோசனை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷமா, சுதாகர் எப்ப வேலைக்கு வந்தாரு, நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடியா இல்ல உங்க லவ்வர் இறந்த பின்னாடியா அப்படின்னு கேக்குறாரு எழில். அதுக்கு சந்திரிகா சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் முன்னாடியே வேலைக்கு வந்துட்டாரு, நான் அதுக்கப்புறம் தான் எங்க கம்பெனிலே வேலை செய்யற பீட்டரை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பீட்டரும் சுதாகரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. பீட்டர் எந்த விஷயத்தையுமே சுதாகர் கிட்ட மறைக்கவே மாட்டாரு, என்னோட லவ் விஷயத்தையும் சுதாகருக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பயே எழிலுக்கு டவுட் வருது, ஏன் பீட்டரை சுதாகரை கொண்டிருக்க கூடாது அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் திக்குன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா இந்த கோணத்துல நம்ம யோசனை பண்ணா என்ன, பீட்டரை எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க. இதுவும் திட்டமிட்ட கொலையா தான் இருக்கும். இந்த சுதாகர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு போல இருக்கு. சந்திரிகா மேடமோட அம்மா அப்பாவையும் போட்டு தள்ளினது சுதாகரா தான் இருக்கும். ஏன்னா சந்திரிகா மேடம் நீங்க கல்யாணம் பண்ண பின்னாடி தானே அவங்க 2 பேரும் இறந்தாங்க ஆக்சிடென்ட்ல. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவங்க 2 பேரும் இறந்ததும் சரி, பீட்டர் இறந்ததும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா எல்லாமே லாரி மோதி தான் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பவே இவங்க முடிவு பண்ணிடுறாங்க எல்லாருமே, அப்ப சுதாகர் தான் இவங்க 3 பேத்தையும் கொண்டிருக்கான், நிதிஷையும் கொண்டிருக்கான் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க. சரி இதுக்கான ஆதாரத்துக்கு எங்க போறது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. பீட்டரோட சொந்த வீடு குன்னூர்ல தான் இருக்கு. அந்த வீடு இன்னும் பூட்டி தான் இருக்கு. நான் அப்பப்போ குன்னூர்ல போய் பீட்டர் ஞாபகம் வந்ததுன்னா போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க. இது போதும் மேடம், நாங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குன்னூர் வீட்டோட சாவி உங்ககிட்ட இருக்கா இல்ல குன்னூர்லயே இருக்கா அப்படின்னு கேட்கவும், இல்ல குன்னூர்ல என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அதை கொடுத்து வச்சிருக்கேன் சாவிய அப்படின்னு சொல்றாங்க சந்திரிகா. நானும் செலியனும் இப்பவே கிளம்புறோம், இன்னைக்கு நைட்டே நாங்க போயிட்டு நாளைக்கு காலையில அங்க குன்னூர் வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்க இத்தனை வருஷம் அங்க என்ன ஆதாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா இருக்கும் மேடம், அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது செலியன் சொல்றாரு, எதுக்குடா பஸ்ஸுக்கெல்லாம் டிக்கெட், ஒன்னும் வேண்டாம், நம்ம கார் எடுத்துட்டு இப்பவே கிளம்பலாம், போய் பார்த்துட்டு நைட்டோட நைட்டா இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஐடியா, இப்படியே பண்ணிடலாம் சொல்லிட்டு, ஆகாஷ் நீ அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு எழில் சொல்றாரு. சரிடா நீங்க பத்திரமா போயிட்டு வந்துருங்க எழில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா கிட்ட சொல்றாங்க. சுதாகருக்கு நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்த விஷயத்த தெரியவே கூடாது, நீங்க அவர்கிட்ட எந்த கோபத்தையும் காமிக்காதீங்க, இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவுமே இருங்க, ஏன்னா நீங்க கொஞ்சம் மாறினா கூட சுதாகர் கண்டுபிடிச்சு வர அவ்வளவு ஷார்ப்பான ஆளு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சந்திரிகா சொல்றாங்க, சாரி பாக்கியா, எங்கனால நீங்களும் பாதிக்கப்பட்டீங்க, என் பையன் போத கைதான், ஆனா இவ்வளவு கொடூரமா நடந்துக்கூடிய ஆள் இல்ல, உங்க பொண்ணை போட்டு அவன் சித்திரப்பதை பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க, முதல்ல இதுல இருந்து நம்ம தப்பிப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திரிகா இவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா செலியனும் எழிலும் நேரா குன்னூருக்கு கிளம்பி போறாங்க. அந்த வீட்டு சாவி சொன்னாங்களா சந்திரிகா, அங்க சாவியும் வாங்குறாங்க. பீட்டரோட
சந்திரிகாவோட வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா அலசி ஆராயறாங்க. சந்திரிகா சொன்ன மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. டேய் எழில், என்னடா இது, ஒரு எவிடன்ஸும் கூட கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லின்னு கேட்கும்போது, இல்லடா எனக்கு மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்கு, ஏதோ ஒரு எவிடன்ஸ் இங்க இருக்குன்னு மனசுக்குள்ள பட்டுட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது, அப்பதான் என்ன பண்றதுன்னு நடந்துகிட்டே இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் குறுக்கா நடுக்க நடந்துகிட்டே இருக்காரு எழில். அப்பதான் அந்த வீட்டுல ஹால்ல நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறப்போ ஏதோ ஒரு ஹாலோவா இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. தரையில ஃபுல்லா கார்பெட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆணி அடிச்சு வச்சிருக்கனால அந்த கார்பெட்டை ஓபனே பண்ண முடியாது. இது எப்ப போட்டிருக்காங்கன்னா பீட்டர் காலத்துல அந்த கார்பெட்டை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கார்பெட்டை எடுக்கவே இல்லை. உடனே சந்திரிகாக்கு கால் பண்றாரு எழில். இந்த கார்பெட்டை எப்ப போட்டது அப்படின்னு கேட்கவும், பீட்டர் தான் இந்த கார்பெட் போட்டிருப்பாரு போல இருக்கு, அதனால நான் எடுக்கவே இல்லை, அவரோட ஞாபகமா அந்த பீட்டர் போட்டிருந்த கார்பெட்டை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், மேடம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த கார்பெட்டை இப்ப எடுக்க போறேன், ஏன்னா அடியில ஏதோ ஹாலாவோ ஒரு சவுண்ட் கேக்குது, நான் என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரிகாவும். அதுக்கப்புறம் தரையில இருக்க கார்பெட்டை கிழிச்சு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அண்டர் கிரவுண்டுக்கான ஒரு மர ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள 2 பேரும் இறங்கி போறாங்க. போனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல சந்திரிகாவும் பீட்டரும் எடுத்துக்கிட்ட போட்டோ, அதுக்கப்புறம் நிறைய கேமரா பிலிம் நிறைய இருக்கு. அந்த காலத்துல வந்து கேமரால டிஜிட்டல் கேமரா இல்ல, பிலிம் தானே போட்டு போட்டோ எடுப்பாங்க, அந்த கேமராவும் இருக்கு. இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமானது ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கேசட் இருக்கு. மண்ணு படிஞ்சு அப்படி கிடக்குது அந்த கேசட். அந்த கேசட்டை எடுத்து தூசி தட்டி பாக்குறாரு. பார்த்தா இது சந்திரிகாக்கான மெசேஜ் அப்படின்னு போட்டிருக்கு அந்த கேசட்ல. சந்திரிகாக்கு கால் பண்றாரு எழில். மேடம், பீட்டர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேசட் உங்களுக்காக கொடுத்தேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லவும், இல்ல இது வரைக்கும் அவர் எதுவுமே இது மாதிரி கேசட்னு சொன்னதில்ல. என்ன விஷயம், எனக்காக ஒரு கேசட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமா மேடம் உங்களுக்கான ஒரு கேசட்டை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இது வரைக்கும் இது மாதிரி கேசட் நான் அந்த வீட்லயே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லவும், எழில் சொல்றாரு, மேம் வீட்ல இல்ல மேம், அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு, ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு, கேசட்டும் இருந்தது, அதுல சந்திரிகாக்கான மெசேஜ் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அங்க வந்து நம்ம என்னன்னாலும் இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட் எடுத்துட்டு நேரா ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வரப்பே செல்லின்னு சொல்றாரு, ஏண்டா இந்த டேப் ரெக்கார்ட்லயே போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொல்லவும், இல்லடா இது வந்து ரொம்ப பழைய கேசட்டா இருக்கு, அதனால டேப் ரெக்கார்ட்ல போடுறப்போ அது ஏதாச்சும் ரொம்ப வருஷம் ஆனனால அந்த கேசட் ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு, பதிஞ்சது அழிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்கு. இங்க இருக்க எடிட்டர்கிட்ட நம்ம சென்னையில கொடுத்து அங்க என்ன பேசியிருக்காங்களோ அதை டிஜிட்டலா மாத்தினோம்னா அவங்க பேசுறத நம்ம ஒரு சிடிலயோ பென் டிரைவ்லயோ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் ஐடியாடா, இது இப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்த பின்னாடி டிஜிட்டல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த கேசட்டை கொடுத்து இதை சிடியா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை வாங்கி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி சிடியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பென் டிரைவ்லயும் இதை போட்டும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எழிலோட போனுக்கு இந்த வாய்ஸ் நோட்டை ஒரு மெசேஜாவும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. எழில் அதுக்கப்புறம் அந்த பென் டிரைவையும் வாங்கிட்டு சிடியையும் வாங்கிட்டு நேரா சந்திரிகாவை ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல செலியன், எழில், இனியாவும் இருக்காங்க, ஆகாஷ், பாக்கியா எல்லாருமே இருக்காங்க. அப்போ சந்திரிகா வர்றாங்க. சந்திரிகா வந்த பின்னாடி தான் இதை போட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உறுதியா இருக்காங்க. சந்திரிகா வந்த பின்னாடி இந்த ஆடியோவை போட்டு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. அதுல தாங்க அவருக்கு ஒரு முக்கியமான விஷயமே, சந்திரிகா இது உனக்கான கேசட், இது நீ கேட்பையோ கேட்க மாட்டியோ எனக்கு தெரியல, ஆனா நம்ம லவ் உண்மையா இருந்தா நீ கண்டிப்பா இந்த கேசட்ல இருக்கிற மெசேஜ கேட்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையில தான் இதை பதிஞ்சு வச்சிருக்கேன், அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கேன், நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் அண்டர் கிரவுண்ட ஓபன் பண்ணி பாப்ப, அப்போ உனக்கு இந்த கேசட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுதாகரன் நம்பவே நம்பாத, சுதாகர் ஏற்கனவே 2 தடவை என்ன கொலை பண்ண பார்த்தான், அதனாலதான் தப்பிச்சு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உனக்கு காலம் பண்ண, நீ உன்னோட லேண்ட்லைன்ல இருந்து போனை அட்டன் பண்ணல, என்னன்னு தெரியல, அதனாலதான் நான் இங்க குன்னூருக்கு வந்துட்டேன், நான் உயிரோட இருந்தேன்னா நான் உன்னை வந்து பாப்பேன், அப்படி நான் உயிரோட இல்லைன்னா சுதாகர் தான் கொண்டிருப்பான்னு நினைச்சுக்கோ, சுதாகரை என்னைக்குமே நம்பாத, சுதாகர் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான், எந்த காரணத்து கொண்டும் நம்ம குழந்தைய அழிச்சிடாத, அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்து நீ வளர்த்து, சுதாகர் இதோட சென்னையில என்னை 2 தடவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா, நானும் தப்பிச்சு இங்க ஓடி வந்திருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சந்திரிகா, நான் தான் சுதாகர் கிட்ட நீ கர்ப்பமா இருக்கிறேங்கிற விஷயத்த சொன்னேன், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ண விஷயத்தையும் சொன்னேன், இதுக்கப்புறம் தான் அவனோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது, அவன் என்ன ஒரு மோட்டிவ்ல இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சது, என்கிட்ட ஃப்ரெண்டா இருந்ததுக்கா எல்லாமே பொய் சந்திரிகா, அவன் பணத்துக்காக தான் என் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கான், ஆக்சுவலா அவனோட பிளானே ஒன்னு கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை பூரா அடையறதா அவன் பிளான், நீ அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத சந்திரிகா, நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்படி நான் இறந்துட்டேன்னா நீ வேற யார வேணாலும்
கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அந்த சுதாகரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத. இந்த கேசட் நான் உயிரோட இருந்தா உனக்கு தரமாட்டேன், ஆனா உயிரோட இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை முடிச்சிருக்காரு. இதை கேட்டோன்னே பயங்கரமா சந்திரிகா அழுகுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சுதாகரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கொலகார பாவி இவன் தான் இத்தனையும் பண்ணிருக்கானா அப்படின்னு அழுகுறாங்க. இந்த ஒன்று ஆதாரம் போதுங்க, கண்டிப்பா அந்த சுதாகரன் நம்ம மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த கொலகாரனை எப்படி பிடிக்கிறதா அப்படின்னு சொன்னோன்னே சந்திரிகா நீங்க எங்க பக்கம், இப்போ நீங்க வாங்க நம்ம வக்கீல்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இல்ல இல்ல இந்த வக்கீல வேண்டாம், பெரிய வக்கீலா பிடிக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க. அப்போ செலியன் சொல்றாங்க இல்லங்க மேடம், நீங்க பெரிய வக்கீல் யாராச்சும் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா சுதாகர் கிட்ட இந்த மெசேஜ் போகும், அப்ப நம்ம கேஸ் எடுபடாது, இந்த வக்கீலவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. வக்கீல் நேரா ஜட்ஜ யாருக்கும் தெரியாம ரகசியமா மீட் பண்ணி இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. உடனே சுதாகருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிக்கிறாங்க ஜட்ஜ். அதுக்குள்ள இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா சந்திரிகாவை நேரா வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. ஏன்னா கண்டிப்பா ஜட்ஜ் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாருன்னா இந்த விஷயம் எப்படியும் சுதாகருக்கு போயிடும், சுதாகர் அப்புறம் எங்கேயாச்சும் போய் தலைமறைவா ஆயிடுவாரு, அதனால நீங்க போய் வீட்டுல இருங்க, நாங்க வீட்டை சுத்தி காவலுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சரின்னு சொல்லிட்டு சந்திரிகாவும் போய் வீட்டுல இருக்காங்க. சந்திரிகா எதுவுமே சுதாகர் கிட்ட காமிச்சுக்கல, சாதாரணமா எப்பயும் சோகமா இருக்கிற மாதிரி சோகமா அப்படியே அவங்க பையன் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துக்கிறாங்க. அப்பதான் சுதாகருக்கு ஒரு போன் கால் வருது. அதை கேட்டோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு சுதாகர். உடனே என்ன பண்றாருன்னா ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. யாராருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு சந்திரிகா என்ன பண்றாங்கன்னா எழிலுக்கு மெசேஜ தட்டி விடுறாங்க. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, ரூமுக்குள்ள போய் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே சூட்கேஸும் கையுமா வெளியே வர்றாரு சுதாகர். அதையும் மெசேஜ்ல தட்டி விட்டுட்டு சுதாகர் கிட்ட என்னங்க சூட்கேஸும் கையுமா கிளம்புறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே போறேன், ஒரு 2-3 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் என்ன விஷயமா போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரிகா அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ரொம்ப முக்கியமான பிசினஸ் மீட்டிங் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க செலியன் பாக்கியா ஆகாஷ் எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க போகவே முடியாது மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு செலியன் சொல்றாரு. ஏய் நீங்களே எதுக்கு இங்க வந்தீங்க, என் பையனை கொண்டுட்டு என்னையும் என் பொண்டாட்டியும் கொல்லலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே மிஸ்டர் சுதாகர் உங்களோட கோல்மால் விஷயம் உங்களோட நடிப்பு எல்லாமே உங்க வைஃப் சந்திரிகாக்கும் தெரியும், நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போதே என்ன பண்றது அப்படி குழப்பத்துல சந்திரிகாவை பார்த்து அவங்க சொல்றது எதுவுமே நம்பாத, அவங்க சொல்றது பூரா போய் சந்திரிகா, போதும் சுதாகர் உங்களை நம்பினது போதும், என் பீட்டரையும் நீங்க தான் கொண்டிருக்கீங்க, என் அம்மா அப்பா என் பையன் எல்லாத்தையும் நீங்க தான் போட்டு தள்ளி இருக்கீங்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை போடுறாங்க. பார்த்தா அந்த பீட்டர் பேசினார்ல அந்த வாய்ஸ் நோட் அதையும் போட்டு காமிக்கிறாங்க. சந்திரிகா இதை பார்த்தோன்னே ஓ நல்லாவே மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பால்கனி வழியா ஓடலான்ட்டு இவங்க எல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுட்டு பால்கனி வழியா ஓடி வெளியே போறாரு. பார்த்தா அங்க கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க, சுதாகரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பாக்கியா அப்ப சொல்றாங்க சுதாகர் கிட்ட எப்பயுமே உண்மைதான் ஜெயிக்கு சுதாகர், நீங்க எத்தனையோ பெத்த கொண்டு இந்த சொத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து அவங்களோட குழந்தையோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க, போய் களி சாப்பிடுங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஏ பாக்கியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் எந்த தப்புமே பண்ணல விடுங்க சார் அப்படின்னு சொல்லவும் சாரி சார் உங்க பையனை கொன்னதுக்காக மட்டும் இல்ல பீட்டர் அதுக்கப்புறம் உங்க முதலாளி அம்மா 2 பேர்த்தையும் கொன்னதுக்காக நிதிஷை கொன்னதுக்காகவும் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா வர்றாங்க. உன் முகத்துல காரி துப்பணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா எதுக்குமே நீ தகுதி இல்லாத ஆள், நீ ரொம்ப கேவலமான சாடிஸ்ட், உன்னை தூக்குல போட்டாதான் எங்களுக்கு மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுதாகரை அரெஸ்ட் பண்ணிட்டும் போறாங்க. அதுக்கப்புறம் சுதாகருக்கான கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆதாரத்தையுமே பாக்கியா தரப்பு வக்கீல் எல்லாமே காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஜட்ஜும் உண்மைன்னு நம்புகிறாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, சொத்து முழுவதும் தன்னோட 2வது மனைவியே பையனுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கறது பூராமே தெரியுது. சுதாகரோட உண்மையான பையனுக்கு சொத்தை பூரா இப்ப எழுதி வச்சுட்டாரு. நிதிஷை கொன்னதுக்கு காரணமே சொத்து முழுவதும் சுதாகருக்கும் சுதாகரோட பையனுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. ஜட்ஜ் சொல்றாரு இன்னும் 2 மணி நேரத்துல சுதாகரோட பையன் பேர்ல இருக்க சொத்து முழுவதும் சந்திரிகாவோட பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் பிறப்பிச்சுட்டு இத்தனை கொலைகளை பண்ண சுதாகருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க. அதே மாதிரி சுதாகரனால் பாதிக்கப்பட்ட இனியாவுக்கும் அவங்களோட அப்பா அதுக்கான தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்காரு, அதுக்கும் நான் இந்த கோர்ட்டு மன்னிப்பு கேட்டுக்குது. இது எல்லாத்தையும் செஞ்சது சுதாகர்
சுதாகர்னால அபராதமா அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும் சுதாகர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருது. இப்பதான் செலியன், எழில், இனியா, பாட்டி, பாக்கியா எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. சுதாகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பவும் சுதாகர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, சும்மாலாம் விட மாட்டேன், எப்படி நான் வெளியே வருவேன், அப்ப உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஒரு வழியா சுதாகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சுதாகருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜெயில தான் இருக்காரு சுதாகர். அவங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல சுதாகரோட பையன் பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாமே சந்திரிகாக்கு வந்து சேர்ந்துருது. சுதாகரால மன உளைச்சல் ஏற்பட்ட இனியாவுக்கும் கோபிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 10 கோடி ரூபாய் கொடுக்க சொன்னாங்கல்ல, அந்த பணமும் அதே 2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருது. பாக்கியா கையில தான் வந்து அதை சேருது. இல்ல, எனக்கு அவனோட பணம் 10 கோடி ரூபாய் வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இல்ல மேடம், எங்க கடமை இதை கொடுத்துதான் ஆகணும், இது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி 10 கோடி ரூபாவை பாக்கியாக்கு கொடுத்துறாங்க. சந்திரிகா சொல்றாங்க பாக்கியா கிட்ட, உங்ககிட்ட இருந்து பறிச்சாரே அந்த 2 ரெஸ்டாரண்ட், அதையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இப்ப சொத்தெல்லாம் சந்திரிகா பேர்ல வந்தனால அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியாவுக்கு எழுதி கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம் இப்ப பாக்கியாக்கு. அதுக்கப்புறம் கோபியை போய் பார்க்க போறாங்க. கோபியும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு கோபியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கோபியை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கோபி வீட்டுக்கு வந்தோடனே எப்படி பாக்கியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்த போறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இந்த பாக்கியா மட்டும் இல்லைன்னா நீ எப்படியும் ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருப்ப. பாக்கியா, எழில், செலியன், ஆகாஷ் இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிச்சு உனக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க கோபி. அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்டயும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாரிப்பா, உன்னை இப்படி தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல எல்லாருமே செம்ம ஹாப்பி. எப்படியோ நம்ம இனியோட வாழ்க்கை காப்பாத்தியாச்சு, பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இனி இனியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.